சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எலெக்ஷன் போயிட்டுருக்கு, போல் போயிட்டுருக்கு. நிறையா எலெக்ஷன்ஸ் அதாவது போல்ஸ் ரிசல்ட்டில் இன்னும் அனௌன்ஸ் ஆகலை. 234 தொகுதி உங்களுக்கு. டிவிக்கே வந்து எதிர்பார்க்கல யாரும். அவங்க வந்து 206 தொகுதியில் இன்னும் யாரும் வெற்றி பெறலை. ஆக்சுவலாக ஒரு 2 ஆகும்னு நினைக்கிறேன். வெற்றின்றதில்ல, முன்னிலைன்னு தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ 106 தொகுதி டிவிக்கே. ஏடிஎம்கே வந்து ஆக்சுவலாக இது வந்து நல்ல ஸ்கோர் அவங்களுக்கு, ஏடிஎம்கேக்கு. ஏன்னா வந்து செங்கோட்டையன் இல்லை, சசிகலா இல்லை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரும் இல்லை, பன்னீர்செல்வமும் இல்லை, எடப்பாடி மட்டும்தான். ஸோ அவங்க இவங்க இருந்திருந்தாலே, இவங்ககிட்ட தொகுதி கொஞ்சம் இல்லை ஆக்சுவலாக. ஓகேங்களா? இவங்க இருந்திருந்தாலே இன்னுமே வந்து ஏடிஎம்கே இன்னுமே வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கோம், வரதுக்கான சான்சஸ் இருக்கும். டிஎம்கே எல்லாமே இருந்திருக்கு ஆக்சுவலாக. டிஎம்கே வந்து 44 சீட்ஸு. என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் வந்து உதயநிதி கரெக்டாக இது பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. அடுத்த எலெக்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ டிவிக்கே இருக்குது. ஆனாலும் மெஜாரிட்டி யாருக்கு கிடைக்குன்றது தெரியல. மெஜாரிட்டி வந்தால் தான். சில தொகுதியில் வந்து முன்னிலை ஓட்டு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்காது, முன்னிலைன்னு இருக்கும். ரொம்ப தொங்கு சட்டசபைன்னு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, 2-3 நியூஸஸ் கவர் பண்ணாங்க. அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக ரியாலிட்டி. மெஜாரிட்டி இன்க்ரீஸுன்றப்போ வாக்கு சதவீதம் இருக்குல்ல, 100 ஓட்டில் இருக்கலாம், 10 ஓட்டில் இருக்கலாம், இல்லைன்னா 20 ஓட்டு, 50 ஓட்டு அப்படியே இருக்கும். அது எலெக்ஷன் முடிகிறப்ப தான், நமக்கு ரிசல்ட் முடிகிறப்ப தான் என்ன தெரியும். அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இருந்தாலுமே வந்து 63, 100ன்றது ஒரு 40 சீட்டு, 40 தொகுதி. ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்போ கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் வந்து இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ஒரு 120 வந்து வின் பண்ணால் தான் அவங்களால என்ன பண்ண முடியும், ஆட்சி அமைக்க முடியும். ஓகேங்களா? இதை பாருங்கள், மற்ற எல்லாமே இருக்குது. ஸோ இன்னுமே எடப்பாடி வந்து இன்னுமே என்ன பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஜஸ்ட் அப்டேட் தான், எலெக்ஷன் அப்டேட் தான். எலெக்ஷன் ஆஃப் இந்தியன் எலெக்ஷன் கமிஷனோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? எதாவது டவுட் இருந்தால் போய் இதை செக் பண்ணிக்கங்க. நியூஸஸ் எப்படி வேணால் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.